தளபதி விஜய் நடிப்புல கடைசியா லியோ திரைப்படம் வெளியாச்சு. என்னதான் அந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக அடி வாங்கினாலும் வசூல்ல சாதனை படைத்தது. அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதே விஜய் அடுத்தா வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்புல நடிக்கிறதுக்கு கமிட் ஆனாரு. அந்த படத்துக்கு கோட்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா நடைபெற்று வருது. இந்த சூழல்ல கோட் படம் பற்றிய தகவல் ஒன்று வெளியாகி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி இருக்கு. பிரசாந்த் நீண்ட வருடங்களுக்கு பிறகு தமிழ்ல மீண்டும் ரீ என்ட்ரி கொடுக்கறதுனாலையும் வெங்கட் பிரபு மற்றும் விஜய் கூட்டணி முதன்முறையாக இணையறதுனாலையும் இந்த படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். படத்தின் பூஜை சென்னை பிரசாந்த் ஸ்டுடியோல போடப்பட்டு அங்கு ஒரு பாடல் காட்சியும் ஷூட் செய்யப்பட்டது. அதனையடுத்து தாய்லாந்து, துருக்கி ஆகிய நாடுகள்ல ஷூட்டிங் நடத்தப்பட்டது. அதனையடுத்து யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபுவோட சகோதரி பவதாரிணி இறப்பின் காரணமாக ஷூட்டிங் நிறுத்தப்பட்டது. அப்பொழுது மீண்டும் ஷூட்டிங் தொடங்கி நடைபெற்று வருது. ரஷ்யால நடந்த அந்த ஷெட்யூல் தான் படத்தோட கடைசி கட்ட ஷெட்யூல்னு சொல்லப்படுது. சமீபத்துல விஜய் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார். அதற்கு அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்தபோது எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆச்சு. எனவே இதுதான் கண்டிப்பாக கடைசி கட்ட ஷூட்டிங்காக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில கோட் படத்தோட இசை வெளியீட்டு விழா குறித்த ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கு. அதன்படி இன்னும் சில மாதங்கள்ல மலேசியால நடைபெறும் என்றும் இது குறித்தான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவிலேயே வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த விழால கேப்டன் குடும்பத்தினரும் கலந்துக்க இருக்காங்களாம். கோட் படத்துல கேப்டன் விஜயகாந்த் குறித்த காட்சியை பார்த்த பிரேமலதா விஜயகாந்த் நெகிழ்ந்து போயிருக்காராம். இதற்கு இடையில படத்தோட இரண்டாவது சிங்கிள் பாடல் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு அடுத்த மாதம் வெளியிடப்படலாம்ங்கிற பேச்சும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு.